பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய கொடி, பகவானுடைய வாகனம் இத்தியாதிகளை நிர்ணயம் பண்ணி அது என்னது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம கதைக்குள்ளே போகிறோம். கொடி என்ன? பகவானுக்கு வந்து பல கொடிகள் சொல்லப்படுறது. இப்போ சபரிமலையில் வந்து நமக்கு வந்து குதிரை கொடி ஏத்துறா உற்சவத்தில். சாஸ்தாவுக்கு 3 வகையான கொடி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சேவல் கொடி, முருகனை போலவே. முருகனை போலவே பகவானுக்கும் ஒரு சேவல் கொடி சொல்லப்படுறது, குதிரை கொடி சொல்லப்படுறது, யானை கொடி சொல்லப்படுறது. ஏன்னா நம்ம ஹரிவராசனம் முடிக்கும்போது பஞ்சாதிரீஸ்வர மங்கலம், ஹரிஹர பிரேமாகிருதய மங்கலம், பிஞ்சாலங்கிருத மங்கலம், பிரணமதாம் சிந்தாமணிய மங்கலம், பஞ்சாசிய துவஜ மங்கலம்னு சொல்கிறோம். இந்த பஞ்சாசியம் அப்படிங்கிறதுக்கு சிம்மம்னு ஒரு அர்த்தம், யானைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அப்படியும் பகவானுக்கு கொடிகள் உண்டு. துவஜம்னா கொடி. ஸோ இந்த மாதிரி பல வகையான கொடிகள் பகவானுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குது, பூர்ணா புஷ்கராவுடைய சக்தி என்ன, இது பகவானுடைய ஸ்வரூபத்துடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கிட்டு தான் நம்ம சரித்திரத்துக்குள்ளே போகிறோம். அதனால் பகவான் வந்து சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபம் தான், பல தேவதாமூர்த்திகளில் ஒருத்தர்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற நிர்ணயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பகவானுடைய உதாரணத்துக்கு இப்போ என்னென்னா எல்லாத்துலேயுமே தத்துவ ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா பகவானுடைய சாஸ்தாவுடைய ஆலயங்கள் எல்லாமே பெரும்பாலும் காட்டுக்குள்ளே, இல்லை மலையில், இல்லை ஏகாந்தமான இடங்களில் இப்படி தான் இருக்கும். இது எதனால அப்படின்னா இந்த வனங்களெல்லாம் கடந்து மலைகளெல்லாம் கடந்தால் தான் பகவான் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்முடைய மனம், புத்தி, இந்திரியம், ராகத்வேஷங்கள் எல்லாம் கடந்தால்தான் ஆத்ம தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய தத்துவம் இது. அதனால் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவராக பகவான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி தைத்திரிய ஆரண்யத்தில் ஒரு வேதத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் சொல்லி அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் புஸ்தகம். வேதமாதாவுடைய வாக்குலேருந்து. ஏன்னா அந்த பிருஷ்டை சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா சர்வா பிரஜா எத்திரேகம் பவந்தின்னு சொல்லி எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ, நல்ல எண்ணத்தோடு கூடுகிறார்களோ, நல்ல சிந்தனைகள் மனசுக்கு உண்டாகிறதோ, அப்போ அவர்களுக்குள்ள அந்த எந்த பரமாத்மா அந்த சகல பிரஜைகளுக்குள்ளேயும் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத நிலையில் இருந்து அவர்கள் மனதுக்குள்ள நற்சிந்தனைகளை தூண்டுகிறார்களோ அவர் ஸ்ரீ சாஸ்தாவாக விளங்குகிறார்னு சொல்கிறது. அப்போ அதுலேருந்து தொடங்கி முதல் காண்டம் மகிமா காண்டம்னு சொல்லி பகவானுடைய விசேஷ மகிமைகள் அப்படிங்கிறது இதில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மகிமா காண்டங்களில் பகவானுடைய அவதாரம் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத அடுத்து ஆவிர்பாவமான விஷயங்கள், அதை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பகவானுடைய பாலலீலைகள், அதுக்கப்புறம் பகவானுடைய பட்டாபிஷேகம், புவனேஸ்வர பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் பகவானுடைய திருக்கல்யாணம். இந்த 4 விஷயத்தை இந்த மகிமா காண்டம் கிட்டத்தட்ட ஒரு 15 சரித்திரங்களாக சொல்கிறது. இப்போ அவருடைய அவதாரம், பகவானுடைய அவதாரம் வந்து இதுக்கு ஒரு அவதாரம் முன்னோட்டம் ஒன்று இருக்குது. அதாவது நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை. ஹரிக்கும் ஹரனுக்கும் புத்திரனாக பிறந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கும் முன்னாடி அம்பிகையுடைய ஹிருதயத்துக்குள்ளே பகவான் நித்தியவாசம் பண்ணி அம்பிகையுடைய மானசபுத்திரனாக இருந்தார்னு சரித்திரம். ஸோ லலிதா திரிபுர சுந்தரியோட மானசபுத்திரனாக சாஸ்தா இருக்கார். சிவபெருமானும் விஷ்ணுவும் அம்பிகையினிடத்தில் வரம் பெற்ற காரணத்தினால அந்த மானசபுத்திரனாக இருக்கிற அந்த சக்தி ஹிருதயாரவிந்தவாசின்னு பேர். அந்த ஹிருதயாரவிந்தவாசியாக உருவமில்லாமல் வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டு விளங்கின சக்தி சாஸ்தாவாக ஹரிஹரபுத்திரனாக அவதாரம் பண்ணுறது அப்படிங்கிறது அதனுடைய பூர்வகதை. இந்த அம்பாள் சம்மந்தப்பட்ட சில புராணங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் கிடைச்ச சரித்திரம் இது. அப்போ அதுக்கு இப்போ சாஸ்தாவுடைய அவதாரம் அப்படிங்கிறது பல்வேறு புராணங்களில் 3 வகையான சரித்திரங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஸோ மகாவிஷ்ணு கிட்டத்தட்ட 7 சந்தர்ப்பங்களில் மோகினி அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுறது வேறு வேறு புராணங்களில். நம்ம வழக்கமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்புறம் வருவோம். அதுக்கு தவிர இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ பண்டாசுரனுடைய வதத்துக்கு முன்னாடி அவனை மயக்குவதற்காக மோகினி அவதாரம் ஏற்பட்டதுன்னு ஒரு சரித்திரம் இருக்குது. கணேச புராணத்தில் சிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை வதைப்பதற்கு முன்னாடி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார்னு இருக்குது. இப்படி பற்பல காரணங்களுக்காக விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த சரித்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு 3 வகையான மோகினி அவதாரத்தின் போது சாஸ்தாவுடைய உத்பவம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி வேறு வேறு புராணங்களில் கிடைக்கிறது. இப்போ அதில் வந்து உங்களுக்கு திருப்பார்கடலை கடையும் போது, அந்த பார்க்கடலை கடையும் போது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து இந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்குறார். அந்த சந்தர்ப்பத்தில் சாஸ்தாவுடைய அவதாரம் ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்கந்த புராணத்துலேயும் பிரம்மாண்ட புராணத்துலேயும் லலிதோபாக்கியானத்துலேயும் ரொம்ப விஸ்தாரமாக இது நமக்கு கிடைக்கிறது இந்த சரித்திரம். அப்போ சாஸ்தாவுடைய அவதாரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து தாருகாவனத்தில் ரிஷிகள் அகங்காரம் கொண்ட போது பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவுமாக இவர் பிக்ஷாடனர் மோகன பிக்ஷாடனராகவும் பரமேஸ்வரனும் மோகினியாக மகாவிஷ்ணுவாக போய் அவர்கள் ரிஷிகளையும் ரிஷி பத்னிகளையும் வழிபடுத்தினார்கள்ங்கிற சரித்திரம். அப்பையும் சாஸ்தாவுடைய அவதாரம் உண்டாச்சுன்னு இருக்குது. நம்முடைய மாயவரம் பக்கத்தில் தான் இருக்குது வழுவூருங்கிறது. அந்த ஊர் ஸ்தல புராணம் சுதபுரி மகாத்மியம் அந்த புஸ்தகம் இந்த சரித்திரம் விஸ்தாரமாக சொல்லப்படுறது. இப்போ ஒரு கல்பத்தின் பிரகாரம் சாஸ்தா அவதாரமான ஸ்தலம் அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விவரணம் அங்கே கிடைச்சி அங்கே சாஸ்தாவுக்கு சன்னதியும் இருக்குது. இந்த
வழுவூரில் வீரட்டான தலத்தினுடைய வாயிலே இருக்கும். சிவன் கோவில் வாசலே உள்ளேயுமே வீரட்டானேஸ்வருடைய உற்சவமூர்த்தி பின்னாடி யானை மேலே உட்காந்துருக்க சாஸ்தாவுடைய மூர்த்தியும் இருக்கும். அப்படி ஒரு சரித்திரமும் இருக்குது. பஸ்மாசுரன்னு சொல்லக்கூடிய அரக்கன் அவனை அழிக்கும் போதும் மோகினி அவதாரம் எடுக்கிறார் மகாவிஷ்ணு. அந்த சந்தர்ப்பத்திலையும் சாஸ்தாவுடைய அவதாரம் ஏற்பட்டதுன்னு சொல்லி அது வேறு சில புராணங்கள், பத்ம புராணம் முதலான சில புராணங்களில் அந்த கதையும் கிடைக்கும். ஸோ இந்த 3 கதையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வேறு காலகட்டங்களில் வேறு கல்பங்களில் பல சம்பவங்கள் திரும்ப நடக்கும். ஏன் ஒரே சந்தர்ப்பத்துக்கு எப்படி 3 கதை வரணுங்கிற கொஸ்டின் வரலாம். ஆனால் இது நம்ம இப்போ பத்மபுராணத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பூர்வகல்ப ராமாயணம்னு ஒன்று வரும். என்ன வரும்னா ராமன் சீதையை பிரிந்து துக்கத்தில் இருக்கார். அப்போ ஜாம்பவான் சொல்கிறார், அப்பா கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தசரதன் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு 4 மனைவியர், 3 இல்லை 4 மனைவியர். அவனுடைய புள்ள பேரும் ராமன். அவனுடைய மனைவியை இதே போல் ஒரு அரக்கன் கடத்தி கொண்டு போனான். அவன் வானர படைகளோடு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். அவன் மனைவி திரும்ப கிடச்சிட்டா. அதே போல் உனக்கும் கிடச்சிடுவான்னு அவர் ஆறுதல் சொல்வது போல் பத்மபுராணத்தில் இருக்கிறது பூர்வகல்ப ராமாயணம்னு பேர். ஸோ இந்த புராண சம்பவங்கள்லாம் திரும்ப இந்த உலகம் அழிஞ்சும் போது திருப்பி நடக்கும். ஒரு பேட்டர்ன் மாதிரி திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். நீங்களும் நானும் இருப்போமா தெரியாது, ஆனால் தேவதா அவதாரங்கள் திரும்ப நடக்கும். இப்போ அதனால தான் நமக்கு பல நேரங்களில் இப்போ ஸ்தல புராணங்கள் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல அகஸ்தியருக்கு கல்யாண காட்சி கொடுத்தாருன்னு 8 கோவில் சொல்லுவாங்க. இப்போ சிவபெருமான் அந்தகாசுரனை கொண்டது வேற எங்கேயோ இருக்கும், ஆனால் இங்கே வந்தார்னு இருக்கும். ராமபிரான் இந்த கோவிலுக்கு வந்தார்னு இருக்கிறது காரணமெல்லாம் ஒரு கல்பத்திலும் இது ஒரு விதமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு கல்பத்திலையும் சாஸ்தாவுடைய அவதாரம் வேறு விதமான மல்டிபிள் டைமென்ஷன் தெய்வங்கிறது இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் தாண்டினது தானே. அதனால் நம்மளுடைய புரிதலுக்குள்ள அதை உட்படுத்த முடியாது. மல்டிபிள் யூனிவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதில் சொல்கிறேன் நான். அந்த மல்டிபிள் யூனிவர்ஸ்னு பாகவதத்துலையுமே அதை பற்றி பண்ணியிருக்கேன். காஸ்மாஸே இருக்கு. காஸ்மாஸில் பல யூனிவர்ஸ் அதுக்குள்ளே உள்ளடக்கினதாக இருக்குது. அதனால் ஒன்று ஒரு மாதிரி இந்த புராணங்கள் எல்லாம் ரிஷிகள் ஞான திருஷ்டியில் பார்த்து இந்த சம்பவங்களை பார்த்து எழுதி வச்சது. ஸோ எந்த ரிஷிக்கு எந்த கல்பத்துடைய எந்த பிரபஞ்சத்துடைய காட்சி கிடைச்சதுன்னு தெரியாது. ஸோ அப்படி அந்த பகவானுடைய அவதாரம் 3 பகுதிகளாக இதில் ஃபஸ்ட்டு சொல்லப்படுறது. அதுக்கடுத்து பகவானுடைய பாலலீலைகள், சுவாமியுடைய கேசாதிபாத வடிவழகு, அதுக்கப்புறம் பகவான் பாலுக்காக அழுது பரதேவதையான அம்பாளே அம்பாளுக்கு அபீத குச்சல அம்பாள் உண்ணாமலைன்னு பேர். அம்பாள் ஸ்தன்யபானம் பண்ணலை, தாய்ப்பால் கிண்ணத்தில் தான் கொடுக்குறாளாம் பாக்கி உள்ளவர்களுக்கு. ஆனால் பகவான் சாஸ்தாவுக்கு நேரடியாக முளைப்பால் ஊட்டினாள் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம் இருக்குது. அது காஞ்சிபுரத்தில் நடந்ததாக காஞ்சி புராணமும் சொல்கிறது. அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் மாதிரி கோயில்களோ அது மாதிரி கோவில் சன்னதி இருக்கு. காஞ்சிபுரம் கோவிலுக்குள்ளேயே சாஸ்தாவுடைய சன்னதி இருக்கு. காஞ்சி புராணத்திலையும் காமாட்சி அம்பாளுக்கு நேர் பின்னாடி இருக்கு. அங்கதான் இது நடந்தது. ஆமா, அப்படிங்கிற காமாட்சி அம்மன் கோவில் இது நடந்தது மட்டும் இல்லாமல் அம்பிகையுடைய முளைப்பாலை உண்டு சாஸ்தா இருக்கக்கூடிய இடம்னே எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்காரு. அந்த சரித்திரம் சொல்லப்படுறது. பகவான் வைகுண்டத்துக்கு போய் பண்ணின லீலைகள், அதுக்கப்புறம் பூதகணங்களோடு பண்ணின விளையாட்டுகள், அதுக்கப்புறம் சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மனுடைய லோகத்துக்கு போய் அனுகிரகம் பண்ணுறது. அதுலேருந்து தான் பகவானுக்கு இந்த நெய் பாயசம் சக்கர பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நிவேத்தியம். ஏன்னா முதல்ல சரஸ்வதியால் படைக்கப்பட்டது. மஞ்சள் பட்டாடையும் அதுவும் பகவானுக்கு விசேஷம் அப்படிங்கிற அந்த சரித்திரம் வருது. இந்திரன் பகவான் யாருன்னு தெரியாமல் பகவானுடைய யுத்தம் பண்ண சரித்திரம், பகவானுடைய பெருமையை உணர்த்துவதற்காக அந்த சின்ன குழந்தை நினச்சி யாரோ நினச்ச போது பகவான் 8 அவதாரங்கள் அப்போ எடுத்து ஒரே சமயத்தில் 8 மூர்த்திகளாக அஷ்டதிக் பாலர்களோடு யுத்தம் பண்ணுறார், அந்த சரித்திரம். அதுக்கப்புறம் பகவானுக்கு ரிஷப வாகனமும் உண்டு. ரொம்ப பிராச்சீனமான சாஸ்தா கோவில்களில் இந்த யானை குதிரை போலவே பகவானுக்கு ரிஷபம்னு சொல்லக்கூடிய வாகனமும் உண்டு. ஸோ அந்த ரிஷபாரோட சுந்தரனாக பகவான் இருக்கக்கூடிய சரித்திரம் இதெல்லாம் இந்த மகிமா கண்டத்திலே தான் வருது. இப்போ அவர் இந்த பாலுக்காக சேட்டை பண்ணதுங்கிறது அதில் தான் அம்பாள் கொடுத்தது, அம்பாள் பால் கொடுத்ததாக இது எல்லாமே அதில் தான் வருது. ஸோ இப்போ நம்ம 2வது காண்டத்தில் இருக்கோம் நம்ம. அப்போ இதில் 2வது காண்டம் முதல் காண்டத்தில் இந்த கல்யாணம் வருதா? இல்லை, இனிமேல் தான் வரும். எனவே இப்போ இன்னும் பாலலீலை தான் இருக்கு. பகவான் பாலலீலைகளாக தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதுலேயே உங்களுக்கு பகவானுக்கு புவனேஸ்வரனாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சரித்திரம் வருது. ஸோ இந்த புவனங்களுக்கெல்லாம் அதிபதியாக மொத்தம் 96 புவனங்கள் இருக்குது. 96 புவனங்களுக்கும் அதிபதியாக பகவான் விளங்கக்கூடிய காரணத்தினால பகவானுக்கு புவனேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு சாஸ்தாவுக்கு. அந்த புவனேஸ்வரனாக சிவபெருமானே பட்டாபிஷேகம் தன் கைகளால் பகவானுக்கு பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரம் அதெல்லாம் வருது. சிவபெருமானை குருவாக இருந்து சாஸ்தாவுக்கு உபதேசம் பண்ணுறது, சர்வஜ்ஞ பீடத்தில் பகவான் அமர்ந்து உலகத்தில் கூட அத்தனை ஜீவராசிகளுக்கும் அதிபதி நான் தான், ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு நான் தான்ங்கிற தன்மையை உணர்த்தி சாஸ்தாவுக்கு தனியாக ஒரு லோகத்தை நிர்மாணம் பண்ணி கைலாசத்துடைய
வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்படிகமயமான சிகரத்தில் பகவானுக்கு தனியாக ஒரு லோகத்தை விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டு தேஜோவதின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி அங்கே ஏதோ உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய தன்மையோடு அங்கே இருக்கார் அப்படிங்கிறது இதில் வருது. இதுக்கு அடுத்தபடியாக பகவானுடைய திருக்கல்யாணம் பூர்ணா புஷ்கலா தேவியருடைய, ஏன்னா அதுதான் ஆதிசாஸ்தாவுடைய வடிவமாக இருக்கிற காரணத்தினால அந்த ஸ்வரூபத்தை முதல்ல எடுத்துட்டு ஆதிசாஸ்தாவுடைய ஸ்வரூபத்தை அதில் அந்த பூர்ணா புஷ்கலா 2 பேரும் பூர்வ ஜென்மத்தில் சத்தியபூர்ண மகர்ஷிங்கிற மகர்ஷியுடைய கண்ணிலிருந்து தோன்றியவர். அவர் கஷ்யப மகர்ஷியுடைய புத்திரர். அவர் தபஸ் பண்ணும்போது அவருடைய கண்ணுடைய கண்ணீர் துளிகள் ஆனந்த கண்ணீர் ஏற்படுறது. அதுலேருந்து 2 பேரும் உற்பத்தி ஆகிறார். அவர்கள் பகவானை நோக்கி விரதம் இருந்து சாஸ்தாவே கணவனாக அடையணுங்கிற தபஸ் பண்ண காரணத்தினால மற்றொரு பிறவி எடுத்து ஒருத்தி நேபாள ராஜகுமாரியாகவும் மற்றொருத்தி வஞ்சி தேசம்னு சொல்லக்கூடிய கேரளா ராஜகுமாரியாகவும் பிறந்து பகவான் அவர்களை தடுத்து ஆட்கொண்டு எப்படி திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் பூர்ண புஷ்கலா கல்யாணத்தோட இந்த இப்போ மகிமா காண்டம். நேபாளத்துலேயுமே வந்து ஐயப்ப வழிபாடுகள் இப்போ நல்லா பெருசு இல்லை, இதெல்லாமே இருந்திருக்கணும் தான் என்னோட அனுமானம். ஏன்னா இந்த புராணப்படி நேபாளத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சாஸ்தாலயம் இருந்ததாக சொல்லப்படுறது. ஓ, ஏன்னா சாஸ்தாவுடைய வழிபாடு வந்து பல பகுதிகள் உலகம் பூராவுமே இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுக்கு எகிப்தில் கிடைக்கக்கூடிய அந்த பழைய பெயர் 2000 வருஷம் பழமையான எழுத்துக்கள்லாம் பகவானுடைய பெயர் கிடைக்கிறது. ஓகே, சாஸ்தாவுடைய பெயர் பொறிக்கப்பட்ட அந்த ஊர் மொழியில் திரிபா தானே இருக்கும். சாத்தோஸ்ங்கிற பேர்லையோ சாத்தான்கிற பேர்லையோ இந்த மாதிரியான பெயரில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய குறிப்புகள் கிடைக்கிறது. அமெரிக்காவில் மவுண்ட் சாஸ்தானே ஒரு மலை இருக்குது. ஓ, அது வந்து என்னென்னா உங்களுக்கு அங்கே நம்ம கை விரல் நகத்தினாலும் அந்த பாறை மேலே எச் பண்ணப்பட்ட ஒரு உருவம் இருக்குது. அந்த நேட்டிவ் இந்தியன் சொல்லக்கூடிய அவர்கள் வழிபடக்கூடிய வடிவம் அங்கே வந்து அது பார்த்தா நம்ம ஆரியங்காவு சாஸ்தாவை ஒத்து இருக்கக்கூடிய வடிவத்தில் பத்மபீடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய வடிவம். ஸோ இன்றைக்கும் வந்து அது வந்து இப்போ சமீபத்தில் அது க்ளோஸ் பண்ணிட்டதாக கேள்விப்பட்டேன். ஏன்னா அது வந்து ஹெரிட்டேஜ் சைட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால வேறு இது வரைக்கும் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட், அங்கே ஒரு ஹோலி ஸ்ப்ரிங் இருக்குது. அதில் குளிப்பதனால பாவங்கள்லாம் போகிறதுங்கிற நம்பிக்கையோடு அங்கே இருந்தது. 2-3 வருடங்களாக அந்த நேட்டிவ் இந்தியன்ஸுடைய வழிபாட்டு முறைகள் பாதுகாக்கப்படணுங்கிறதுனால யாரும் அனுமதிக்கிறதுலன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாக கரெக்டாக தெரியல. அது அப்படி ஒரு வழிபாடு அங்கே சாஸ்தாவுடைய வழிபாடை பற்றி அந்த மாதிரி அங்கேயும் இருந்தது. அதனால் இது வந்து நேபாள தேசத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் பகவானுக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி இதில் புராண குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இது என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வடதேசம் பூராவுமே சாஸ்தாவுடைய வழிபாடெல்லாம் இருந்திருக்கு, எல்லா தேவதையுடைய வழிபாடுமே இருந்திருக்கு. நிறைய அவர்கள் யுத்தம் பார்த்த காரணத்தினால பல கோவில்கள் அழிக்கப்பட்டு அன்றைக்கெல்லாம் உயிர் வாழ்ந்ததே பெரிய விஷயமா இருக்கு. அதனால தான் நம்ம இந்த வழிபாட்டு முறைகள் ஆகமங்கள் எல்லாமே இப்படி தெற்க ஒரு மாதிரியும் வடக்க ஒரு மாதிரியும் இருக்கிறது காரணமும் அதுதான். ஒரு காலத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த யுத்தம் நடந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்ட போது எப்படியோ பூஜை நடந்தால் சரிங்கிற ஒரு நிலைமை வந்தபோது பரவாயில்ல சட்டம் போட்டுனாலும் பரவாயில்ல, அப்படி சட்டம் போட்டு உள்ளே போகலாம், உள்ளே போய் அர்ச்சகர்னு ஒரு தனியாக ஒரு ஆகம்னு ஒரு தனியாக இல்லாமல் விஷயம் எல்லாரும் விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைகள்லாம் அப்போ தான் மாற்றப்பட்டிருக்கணும். அதனால் இப்படி பல கோவில்கள் வந்து இடிக்கப்பட்டு எங்கே இருக்குன்னே தெரியாமல் போய் அப்புறம் பின்னால் திருப்பி கோவில் உருவாகிறதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகிடுது. அப்போ அவர்களுக்கு என்ன தேவதை என்ன சுவாமின்னு தெரியாமல் பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள்னாலையும் இந்த சில கோவில்கள்லாம் காணாமல் போயிருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கோவில் இருக்கிறதுக்கான குறிப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஆனால் கோவில் இது நம்ம கண்ணில் படலை. காசி காண்டத்துலேயுமே வந்து பகவானுடைய தன்மை காசி ரக்ஷணமூர்த்திகளில் ஒருத்தராக சாஸ்தா இருக்காருன்னு நம்முடைய வரலாற்று அறிஞராக தொழில் அறிஞராக இருக்கக்கூடிய நாகசாமி அவர்கள் சொல்கிறார். அவர்த்தோட ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கார் சாஸ்தாவுடைய தன்மை இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. பல தேவதைகள் இப்படி நமக்கு வந்து ஏன்னா நம்ம ஜனங்களுக்கும் வந்து எப்படின்னா காலக்கிரமேண அவர்களுக்கு வந்து ஒரு தேவதை மேலே ஈடுபாடு வரும். அப்போ புதுசாக ஒரு ஆள் வந்தோடனே பழைய ஆளை மறந்து போயிடுவோம். இது மாதிரி இது மனித இயல்பு தான். அந்த தன்மையினால் சில தேவதைகளுடைய வழிபாடு வந்து இப்போ சாஸ்தாவுடைய வழிபாடு தென்னாட்டில் மட்டுமே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. ஆனால் அந்த இடங்கள்லாம் வேறு வேறு பெயர்களில் அது மாறி இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எப்படி பகவானுடைய திருக்கல்யாணத்தோடு இந்த மகிமா காண்டம்னு சொல்லக்கூடிய 2வது காண்டம் பூர்த்தியாகும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிரபாவ காண்டம், அதில் வந்து இந்த 8 சாஸ்தா நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, இந்த 8 சாஸ்தாவுடைய வைபவங்களும் அவருடைய அவதார விஷயங்கள், பகவானுடைய தன்மை, இது 8 அவதார மூர்த்திகளுடைய லட்சணம், அது என்ன எந்த காரணத்துக்காக அவர் அவதாரம் பண்ணினாருங்கிற சரித்திரம், இந்த சரித்திரங்களை சொல்லக்கூடியதான் இந்த பிரபாவ காண்டம். இதில் வடிவங்கள் இப்போ இதில் ஆரிய சாஸ்தான்னு சொல்லக்கூடிய வடிவம் பிரபாவதிங்கிற தேவியை மணந்து கொள்வதற்காக ஏற்பட்ட வடிவம். இப்போ அவர் வந்து சரஸ்வதியுடைய அனுகிரகத்தோடு
காசிராஜனுக்கு மகளாக பிறந்தவர், பிரபாவதின்னு சொல்லக்கூடியவர். அப்போ அவளுடைய சகோதரன் ஒரு புத்தி கொண்டவனாக, தீயெண்ணம் கொண்டவனாக இருந்து பகவானுடைய சாஸ்தாவுடைய பக்தர்களுக்கு துன்பம் விளைவித்த போது இதை காரணமாக கொண்டு பகவான் அங்கே காசியின் அரண்மனை மேல் படையெடுத்து வந்து இவர்களை அந்த இளவரசியையும் அவர்கள் அப்பா அம்மாவையும் 48 நாள் சிறையில் அடைத்து அவர்கள் நல்புத்தி வர வரைக்கும் அவர்களை வாட்டி வதைத்து அப்புறம் அவர்கள் திருந்தி நான்கிற உண்மையை உணர்த்தி காசி ராஜனுடைய மகளாக இருக்கக்கூடிய பிரபாவதியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய திருமணத்தின் பயனாக சத்தியகன்னு சொல்லக்கூடிய புத்திரன் பகவானுக்கு உண்டானார் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரம் வருது. இதுதான் முதல் அவர் அவதாரங்கள்ல முதல் அவதாரம். அதாவது குரோனாலஜி படி எது முதல் எது ரெண்டாவது நமக்கு தெரியலை, ஆனால் இப்படி ஒரு சரித்திரம் இது. அதே போல் சிம்மதம்ஷ்டன்னு சொல்லக்கூடிய அரக்கனை வதைப்பதற்காக பகவானுடைய அடுத்த அவதாரம் ஏற்படுறது. அந்த அவதாரத்துடைய வைபவத்தையும் விசேஷமாக இதில் சொல்கிறது மாதிரி ஒரு இது சோழ ராஜகுமாரனாக பகவான் வந்த ஒரு சரித்திரம் இருக்குது. எப்படி பூர்ணா புஷ்கலா இருக்கானோ அதே போல் மதனா வர்ணினின்னு சொல்லி இன்னும் 2 பத்னிகள் உண்டு. சாஸ்தாவுக்கு நிறைய பத்னி உண்டு. ஓகே, இது எல்லாமே சக்தி சுரூபங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உடனே நம்ம மனித நிலையில் யோசிக்கக்கூடாது. இப்போ இது பல ஆகமங்களில் பல தந்திர புஸ்தகங்களில் பூர்ணா புஷ்கலாவாக இப்போ முருகப்பெருமானுக்கே வள்ளி தேவசேனாவுடைய பூர்வ பிறவி நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அமிர்தவல்லி சுந்தரவல்லி. நம்ம வள்ளியூர்னு சொல்லி நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, திருநெல்வேலி டு நாகர்கோவில் போகிற வழியில். அந்த வள்ளி அங்கே தான் வாழ்ந்ததாக ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம திருத்தணி பக்கத்துலேயும் வள்ளிமலையில் சொல்கிறது உண்டு, அங்கேயும் சொல்கிறது உண்டு. அந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் 2 தேவியோடு இருப்பார். ஆனால் அந்த 2 தேவியரும் அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு சொல்லி அங்கே இது சங்கல்பம். பூர்ண வள்ளி தேவசேனா இல்லை, அமிர்தவல்லி. நம்ம திருப்புகழில் அமைவர் என்ன சொல்கிறாருன்னா, அருணகிரிநாதர் அந்த வள்ளியூருடைய திருப்புகழில் வள்ளிமார் இருபுறம் மேவும் வள்ளியூரை பெருமாளேங்கிறார். அதேபோல் ஜெயா விஜயான்னு சொல்லி 2 பேர் உண்டு அப்படின்னு சொல்லி அதுவும் முருகப்பெருமான சக்தியாக சொல்லப்படுறது. இப்படி பல்வேறு சக்திகள் சொல்லப்படுறது. அதுபோல் சாஸ்தாவுக்கும் பல சக்திகள் தனித்தனியாக சொல்லப்படுறது உண்டு. அப்போ நம்முடைய தஞ்சாவூர் பகுதிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே சில இடங்களில் ஒரு தேவியோடு இருப்பார் சாஸ்தா, தேவியோடு மட்டும். அந்த சுந்தராம்பிகா அப்படிங்கிற பேர்லேயே 5-6 கோவில்கள் சாஸ்தாவுக்கு உண்டு. அந்த தேவி தனியாக இருக்கக்கூடிய தேவியாக விளங்கக்கூடியது. அது சில கோவில்கள் பிரபாவதியாகவும் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காசிராஜனுடைய பொண்ணாக நம்ம பார்த்தோம், அந்த தேவியாகவும் இருக்கலாம். அதுபோல் இப்போது இது மதனா வர்ணினின்னு சொல்லி இருக்கக்கூடிய 2 ராஜகுமாரிகளாக அவர்கள் பகவான் மேலே பக்தி கொண்டவர்களாக இருந்து அவர்களை இதை ஏற்றுக்கொண்டு தடுத்தாட்கொள்வதற்காக பகவான் புவனேஸ்வரன் அப்படிங்கிற பேரோடு புவனேஸ்வர சாஸ்தாவாக சோழ ராஜகுமாரனாக பகவான் தோன்றினார் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த சரித்திரம் இப்போ நீங்கள் முதல்ல இதில் ஃபஸ்ட்டு வெர்ஷனில் பார்த்தோம்னாக்கா ஒரு புத்திரன் இருக்கா சொல்லியிருந்தா இல்லையா, அவன் பேர் சத்தியகன். அவர் வேற, செல்லப்பிள்ளை வேற, 2 ஒன்று தான். சத்தியகனுடைய ஒரு அன்பா அழைக்கக்கூடிய பெயர் தான் செல்லப்பிள்ளை. அப்போ அவரோட அந்த கோஷ்டத்தில் இருக்கிற செல்லப்பிள்ளைங்கிறவர் அவர் தான். பகவானுடைய பிரதான இதில் இருக்கக்கூடிய செல்லப்பிள்ளைங்கிறவர் பகவானுடைய புத்திரனாக இருக்கிற அவருக்கே. ஆனால் ஒரு தனியாக ஒரு இது இருக்கு, சரித்திரம் இருக்கு. அதெல்லாம் இதில் கொண்டு வந்து இது எல்லாமே பின்னாடி வருது, பின்னாடி உள்ள காண்டங்கள்ல. சரி. இதுக்கு அடுத்தபடியாக மகாகேதுன்னு சொல்லக்கூடிய அரக்கனை வதம் செய்வதற்காக பகவான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அவதாரம். இதெல்லாம் ஒரு அவதாரமும் பகவான் அந்த அவதாரத்துடைய அதனால தான் இந்த ஒரு அவதாரம் வேத நெறியை காப்பதற்காக பகவான் எடுத்திருக்கக்கூடிய அவதாரம். இப்படி ஒரு அவதாரத்துக்கும் இது அசுரகுலத்தில் உதித்த இந்த இமயமலை சாரல தவம் பண்ணவன் மகாகேதுன்னு சொல்லக்கூடியவன். அப்போ அது வேதத்துக்கு ஆபத்து ஏற்பட்ட போது பகவான் தானே வேதநாயகனாக தோன்றி இவர் இந்த அரக்கனை வதம் செய்தார்னு சொல்லி சரித்திரம். 6 கைகளோட பகவான் அவதாரம் பண்ணுறார். இந்த அவதாரத்தில் பகவானுக்கு ஆடு வாகனம், அஜவாகன மூர்த்தியாக சாஸ்தா இருக்கு. ஸோ இது அந்த சரித்திரம் இது. ஸோ இது வேத ரட்சணத்துக்காக தோன்றிய மூர்த்தி, இந்த மகாகேது வதத்துக்காக வந்த வேத சாஸ்தா. அப்போது அடுத்தபடியாக தர்மசாஸ்தாவாக மகிஷியுடைய சம்ஹாரத்துக்காக வந்த சரித்திரம் மணிகண்டனுடைய அவதாரம். அது நம்ம ஏற்கனவே விஸ்தாரமாக பார்த்துட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான் அது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மகுடாசுரன்னு சொல்லக்கூடிய அரக்கனை வதைப்பதற்காக விஸ்வேஸ்வர சாஸ்தா, விஸ்வசாஸ்தான்னு சொல்லி பகவான் எடுத்த அவதாரம். அந்த சரித்திர பாலலீலையாகவே எல்லாத்தையும் நடத்தி பாலகனாகவே அவனை சம்ஹாரம் பண்ணுறான். இந்த மகுடாசுரனுடைய ஒரு மந்திரியாக விளங்கினவன் தான் கம்பளாசுரன்னு சொல்லக்கூடியவன். அவனை பகவான் யுத்தம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, 2 கையும் இடுப்பில் வச்சு நின்று ஒரு ஹூங்காரம் பண்ணுறான். அந்த ஹூங்கார சப்தத்தில் அவன் பஸ்மமாயிடுறான். இது பகவானுடைய திருச்சதியில் இந்த நாமா வருது, ஹூங்காரத்வஸ்த கம்பளாய மகா அப்படி. ஹூங்காரத்தினால கம்பளனை அழித்தவன் அப்படின்னு சொல்லி.
அடுத்தபடியாக கிராத சாஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபம். அதன் பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்த கிராத சாஸ்தா அவருடைய சரித்திரம் வந்து ரொம்ப விஸ்தாரமாக நம்ம சொல்லப்படுறது. பரமேஸ்வரனுக்கு உங்களுக்கு வந்து வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ண வந்ததுனால கேரளத்தில் இந்த கிராத சாஸ்தாவுடைய வழிபாடு விசேஷமாக சொல்லப்படுறது. அந்த நேரத்தில் பகவான் அவதாரம் பண்ணார்னு ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது சாஸ்தாவுடைய ஒரு அம்சத்தில். அந்த நேரத்தில் பரமேஸ்வரனுக்கு ஒரு புத்திரனாக கிராத சூனு வேட்டைக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லி வேட்டைக்காரனுடைய புத்திரனாக வரார் அப்படின்னு சொல்லி. அப்போது வக்ரநாசன் வக்ரதம்ஷ்டன்னு சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் அநியாயம் பண்ணும்போது அவர்களை இந்த வேட்டைக்காரனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய கிராத வடிவத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தா சம்ஹாரம் பண்ண சரித்திரம் அது அந்த சரித்திரம். அதுக்கப்புறம் காலசாஸ்தான்னு நம்ம பார்த்தோமே. இப்போ அவருக்கு இந்த கிராத சாஸ்தா வடிவத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்குது. பாலுச்சேரி கோட்டைன்னு சொல்லி கலிகட் பக்கத்தில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம நிலம்பூர் ஊட்டிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடியது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய கோவில். கிராத சாஸ்தாவோட வடிவங்களுக்கெல்லாம் மூலத்திரு கோவில்னு சொல்லக்கூடிய. ஏன்னா பாலுச்சேரி கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த குருமநாட்டு ராஜாவே நிலம்பூர் வந்து பகவானை தபஸ் பண்ணி தான் அங்கே கூட்டிகிட்டு போனார்னு சரித்திரம். அங்கே விசேஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கும். ரெகுலராக நடக்குது. இன்றைக்கும் ரொம்ப கோலாகலமாக நடக்கக்கூடிய இந்த 12000 நம்ம வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த 12,000 தேங்காய்களை ஒரு அப்படி அதெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய வழிபாடு தான். ஏன்னா பகவானுடைய பூதகணங்கள் 12,000 பூதகணங்களோடு அவர் வேட்டைக்கு வராருன்னு கணக்கு. அதனால இந்த 12,000 தேங்காய் உடைக்கிறது விசேஷ வழிபாடாக அங்கே நடத்தப்படும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம். இல்லை, அது வருஷத்துக்கு ஒருக்கா கோவிலில் நடக்கும். இது இல்லாமல் நம்ம பிரார்த்தனை பண்ணி எவ்வளோ வேணால் நம்ம அவர்கள் பணம் கட்டி நம்ம பண்ணக்கூடிய வழிபாடாகும். இப்போ ஒருத்தர் வேண்டிட்டு 5,000 தேங்காய் உடைக்கிறோம், 12,000 தேங்காய் உடைக்கிறோங்கிறத சில இடங்கள் அதோடைய தாற்பயம் என்னது? அது அவர்களுடைய நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது, அந்த ஒரு தடை இருக்குது, ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். அதை நடத்தி கொடுப்பதற்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு. பகவானுக்கு பிரியா. நான் என்ன கேட்குறேன்னா இந்த கிராத சாஸ்தாக்கு பண்ணுறாலே அதுக்கு அதனால தான் அது வந்து இதான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொல்லையோ இல்லை ஒரு துன்பமோ அது நீங்குவதற்காக துஷ்டத்தை நீக்கிறவங்கிறதுனால கிராத சாஸ்தானே சொல்கிறோம். கிராத வாராகி அவர் வேட்டையாடக்கூடிய கோலத்தை எதிரிகளை அழிக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கார் இல்லையா? அதனால் நம்முடைய கஷ்டங்களை அழிக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கார். அப்போ அவருக்கு அதை பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை பலிதமான உடனே இந்த வழிபாடை பண்ணுறது. பல பேருக்கு புத்திர பிராப்தி இல்லாதவர்களுக்கு இதை பண்ணி புத்திர பிராப்தி கிடைச்சிருக்கு. அங்கே ஊட்டியில் இல்லை, இங்கே நம்ம இதில் பாலுச்சேரி கோட்டையில் அவர்களிடத்துலையும் பண்ணுறது உண்டு. கேலிக்கட்டில் அவர்களிடத்துலையுமே பண்ணுறது உண்டு. அங்கே கோவிலில் போய் தான் பண்ணணும்னு இல்லை, அவர்களுடைய இடத்துலையே வந்து நடத்தக்கூடிய வழிபாடு. இந்த களம்படின்னு சொல்லி அந்த களமெழுத்து பாட்டுன்னு சொல்லுவோமே, அந்த களமாக வேட்டைக்கு ஒரு மகனுடைய கிராத சாஸ்தாவுடைய வடிவத்தை வரைஞ்சு அங்கே வச்சு பண்ணுறதும் உண்டு. அது எங்கள் அவள் காலிக்கட்டில் அவர்கள் வருவாங்க. ஆமாம், அந்த குடும்பம் அதுக்குன்னு வரமாட்டா இல்லையா? இப்போ இந்த நிலம்பூர்லேருந்து வரமாட்டா. நிலம்பூர் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் வழிபாடு அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்ட காரணத்தினால அந்த பழைய வழிபாட்டு முறைகள் ஒன்றும் அப்போ அங்கே இல்லை, ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை. அதனால் நிலம்பூர் கோவிலகம்னு சொல்லக்கூடிய ராஜ குடும்பத்துக்கோட சம்மந்தப்பட்ட கோவிலாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறைய கண்ட்ரோலில் தான் அது இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பழைய கேரள முழு சம்பிரதாயத்தோடு அங்கே நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்போது அந்த வழிபாடு அப்படி பண்ணுறது உண்டு. அதனால் அது ரொம்ப விசேஷமான வழிபாடாக இந்த 12,000 அவர் உட்காந்தாருன்னா ஒரே ஒரு சிட்டிங்கில் 12,000 தேங்காயை உடைச்சிட்டு தான் எழுந்திருப்பார். பிரேக்கெல்லாம் எடுக்க முடியாது. அவர் அந்த ஆவேசம் இருக்கக்கூடிய நிலையில் தன்னை மறந்து ஒரு டிரான்ஸ்ன்னு சொல்லுவோமே, அந்த நிலையில் முன்னாடி ஒரு கல் இருக்கும், கண்ணை மூடி உட்காந்து அவர் பாட்டுக்கு 2 பின்னாடி இருக்கிற தேங்காயை கூட்டி மட்டும் கொடுப்பாரு. அந்த 2 தேங்காயை எடுத்து அவர் ஒத்தரே தான் 12,000 தேங்காயும் உடைப்பார். ஒரு நாள் உடச்சு முடிச்சு. ஒரு நாள் இல்லை, கிட்டத்தட்ட இப்போ ராமச்சந்திரன் நாயர்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போ வெளிச்சப்பாடாக இருக்கார் பாலுச்சேரி கோட்டையில். இப்போ சமீபத்தில் 35,000 பண்ணார். 36,000 36,000 தேங்காய் 6 மணி நேரத்தில் உடைச்சார். ரெக்கார்டு, அது கின்னஸ் ரெக்கார்டு ஃபுல்லாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது. 36,000 தேங்காய்களை வெறும் 6 மணி நேரத்தில் அவர் 2 கையாலையுமே உடைச்சு முடிச்சார். 12,000 2 மணி நேரத்தில் உடைச்சிருப்பார். ஆமாம். அதனால் அந்த வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது அவருடைய சரித்திரம். அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம ஏற்கனவே பார்த்த காலசாஸ்தாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய மார்க்கண்டேயனை போல தன்னுடைய பக்தனுக்காக யமனை தண்டனை கொடுத்து நான் சோமசர்மன்னு சொன்னேன். சோமசர்மனுடைய புத்திரன் போன தடவை சொல்லும்போது சொல்லியிருந்தேன். சோமசர்மனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய கலாதரன் சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு 12 வயசோட ஆயுசு முடியறதுன்னு சொல்லும்போது பகவான் வந்து காலனை தண்டித்து பக்தனை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி இது ஸ்காந்தத்தில் இதோடைய ரெஃபரன்ஸும் வருது. அதுக்கு பின்னாடி வந்து யமனும் மகாகாலரை வணங்கி இருக்கும்போது அவன் சொல்கிறான், சாஸ்தாவுடைய கணமாக இருக்கக்கூடிய மகாகாலரை வணங்கி இது பண்ணும்போது யமனுடைய மந்திரி கேட்குறான் அவன் இடத்துல, முன்ன பின்ன எனக்கு நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டு அதனால் தப்பு நடந்து போயிட்டேன், இனிமேல் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லணுன்னே இந்த மாதிரி சாஸ்தாவுடைய பேர் யாராக வச்சுருந்தா கூட
அவருடைய நம்ம வேலையே கிடையாது அவர்கள் இடத்துல. தெரியாமல் பகவானுடைய நாமாவை சொன்னால் கூட யார் சாஸ்தாவுடைய பெயரை சொல்கிறார்களோ, பெயரை வைத்திருக்கிறார்களோ, அந்த பெயரை உச்சரிக்கிறார்களோ அவர்களிடத்தில் நமக்கு வேலை கிடையாது, அவர் பகவானுடைய கணங்கள் அவர்களோட சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதாக இந்த சரித்திரம். இதோட இந்த 8 அவதார சரித்திரங்களும் முடிஞ்சு பிரபாவ காண்டம் மூணு காண்டம் முடியாது. அதாவது இது எதுக்காக வந்து இப்போ உங்ககிட்ட வந்து இந்த டீட்டெயில்டாக சொல்கிறதுனாக்கா, நிறைய பேர் இந்த புக்கு வாங்கி படிக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த புக்கு வாங்கி படிக்கும்பொழுது நமக்கு என்ன விஷயமோ அதை எழுதுகிறோம். நம்மளோட தத்துவார்த்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் நம்ம வந்து கொண்டு வர மாட்டோம் ஜென்ரலாக. பட் வேறஸ் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கலந்துரையாடலாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசிட்டு இருக்கிறச்சே அப்படியே டீகோட் பண்ணி நிறைய விஷயங்கள். அப்போ சாதாரணமாக அதை ஒரு படிக்கும்பொழுது அவள் அதை அப்படியே எடுத்துட்டு சில விஷயங்கள் அவளுக்கு வந்து ஏதாவது தெரியாத மாதிரியான ஏதாவது விஷயமோ, என்னடா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி என்னடா நம்ம வந்து அவள் பிரம்மச்சாரின்னு சொல்கிறாளே, அவளுக்கு 2 மனைவியா, இன்னும் 2 தான் சொல்லிட்டு இருந்தாலே, இப்போ இன்னொரு 2 அதுக்கப்புறம் என்ன இன்னொரு குழந்தை வேற இருக்கா, இப்படி வந்து ஒன்று நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்ஞானத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனித ஃப்ரேம் ஒர்க்குள்ள தெய்வத்தை அடைக்க பார்க்கணும். அது தெய்வம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கிறத புரிஞ்சுட்டோம்னா இது தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுட்டோம். ஆமாம். சரி, எதுக்கெடுத்தாலும் நம்ம ரொம்ப பகவானே கல்யாணம் பண்ணிட்டு 2 கல்யாணம் பண்ணிட்டாரே, முருகன் 2 கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அது கல்யாணம் பண்ணிக்கிற நம்மள மாதிரி உப்பு பொடி மிளகா வாங்குறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், அது ஒரு விஷயமும். இன்னொன்று வந்து அதோடைய அதுக்கு என்ன மீனிங், ஆக்சுவல் மீனிங் என்ன, அதை அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இந்த கலந்துரையாடல ரொம்பவே அது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. அது ஏன்னா நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு வருது. இதை சொல்லும் போதே அது அடுத்தது உடனே, ஏன்னா பல காலமாக நீங்கள் பார்த்துன்னு வந்துருக்குறது, இதை சொன்னால் ஒருத்தன் அதை நினச்சிப்பான், அதை சொன்னால் இன்னொருத்தன் அதை நினச்சிப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு யூஷுவல் இல்லையா அது நம்மளோட சொல்ல முடியாது யாரும், ஏன்னா அப்படி பழகிட்டான். அவர்களுக்கு மக்களை நம்ம தவறு சொல்றதுக்கு இல்லை, அவருடைய சிந்தனை வந்து அந்த மாதிரி யாரும் எஜுகேட் பண்ணாமல் விட்டதுனால உள்ள விஷயம். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது. தத்துவத்தை உணராமல் நம்ம வந்து அடுத்த படி முன்னேற முடியாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுட்டாதான் இந்த புராண சரித்திரங்களுடைய தாத்பரியம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே தத்துவ சுரூபமானது. வெறுமனை சும்மா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால் அப்படி கதை சொல்லி போகிறதுக்கு இல்லை. இது அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் கொடுத்ததுக்கு. அடுத்ததும் எல்லாமே நமக்கு, ஏன்னா சாஸ்தாவை பற்றி வெறுமன ஒரு விஷயமா இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமா அந்த ஒரு சரித்திரம் மட்டும்தான் தெரியுது. இவ்வளோ ஏன்னா பகவானோட சரித்திரங்கள் ஒன்னொன்னும் கேட்க நமக்கு ஆனந்தம் தான் கண்டிப்பாக. அதனால இதுக்கு எல்லாமே லீலைன்னு பேர். லீலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா காரணம் இல்லாத விளையாட்டு. லீலைன்னா வெறும் விளையாட்டு இல்லை, விளையாட்டுங்கிறது நேர்பொருள். கரெக்டான மீனிங் என்னன்னா காரணம் இல்லாத விளையாட்டு. ஏன் காரணம் இல்லாத விளையாட்டுனா பகவான் சங்கல்ப மாத்திரத்தையே பண்ணிட முடியும். இப்போ ஒரு மகிழ்ச்சியை வதம் பண்ணணும்னா அவர் நினச்சிட்டாருன்னா மகிழ்ச்சி செத்து விழுந்துருவோம். ஆனால் ஏன் பகவான் இவ்வளோ லீலைகளை பண்ணுறாருன்னா நம்ம இப்படி உட்காந்து கேட்கணும், நம்ம இப்படி பகவானை ஸ்மரிக்கணும். இதை சொல்லும்போது, இதை படிக்கும்போது, இந்த கதைகளை கேட்கும்போது, இதை வாசிக்கும் போது மனசுக்குள்ள இந்த சம்பவங்களை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோம்னா அது ஒரு தியானமாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போ அந்த தியானம் நமக்கு சித்திக்கணுங்கிறது தான் இவ்வளவு கதைகளும். இந்த புராண புஸ்தகங்களை படிக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு காட்சி மனசுக்குள்ளே விஷுவலைஸ் ஆச்சுன்னா அது ஒரு தியானமாக இருக்கும். ஆமாம், பூசலால் பண்ண மாதிரி நம்மளால உட்காந்து தியானம் பண்ணி 1 மணி நேரம்னா பண்ண முடியாது. மனசுக்குள்ள பகவானை கொண்டு வர முடியறதில்லை. இந்த கதைகளை படிக்கும் போதாவது மனசு வேற சிந்தனை இல்லாமல் இருக்கா, அது ஒரு தியானம். ஏன்னா அதுதான் அந்த விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும்னு தானே நம்மளுக்கு வந்து அந்த மந்திரங்களை 4 விதமாக பிரித்ததில் அதை பற்றியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த பராபாஷத்தையும் நம்ம வந்து சொல்கிறது கூட அந்த விஷுவலைசேஷனுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த மந்திரங்களே சித்தியாகிறது ரொம்ப சுலபமாயிடும். அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லவே ஒரு கதை மாதிரி எப்படி விரியறது அப்படின்றது. ஏன்னா பழைய காலத்துலேருந்தே புராணம் சொல்கிறது, புராணம் கேட்கறது, உபன்யாசம் பண்ணுறதுங்கிறது வச்சிருந்ததுக்கு காரணமே அந்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மனசு கொஞ்சமாவது பகவான சிந்தனையில் இருக்கும், அது ஒரு தியானமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால் இப்போது நம்ம 3 காண்டம் பார்த்துருக்கோம். அடுத்த காண்டங்களை தொடர்ந்து பார்ப்போம். நமஸ்காரம்.